நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். உத்தராயண புண்ணிய காலம், விசுவாவசு வருடம், ஆனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 2/7/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:57. திதி இன்று பிற்பகல் 2:59 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பிற்பகல் 2:21 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாம யோகம் இன்றிரவு 8:08 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் பிற்பகல் 2:59 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 2:21 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை நண்பகல். சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:21 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைக்கு புதன்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு. இன்று மதியத்துக்கு மேல அஷ்டமி ஆரம்பிக்குது. இன்றைய தினம் முகூர்த்தம் ஆணி உத்திரம் அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் அம்பாளுக்கு உகந்தது, அதே போல ஐயப்பனுக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்லணும். அதே போல இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி. கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்னைக்கு நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லும் ஒரு எலுமிச்சங்கனியும் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு 3 மணியிலிருந்து அஷ்டமி ஆரம்பிக்குது. அஷ்டமி அப்படின்னு சொன்னா தேய்பிரை அஷ்டமி தான் உங்களுக்கு விசேஷம். இது வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பைரவரை வணங்குவது சிறப்பு. அதே போல நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு வீட்டில் விளக்கேற்றுவது. வீட்டுல நிறைய பேர் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் விளக்கேற்றுவாங்க. மற்ற நாள் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா நேரம் கிடையாது. நம்ம யாரையும் குறை சொல்லலாம் முடியாது. நேரம் இல்லாமைதான் இதெல்லாம், வேற ஒண்ணு இல்லை. ஆனா விளக்கேற்றிய வீடு வீண் போகாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. விளக்கேற்றிய வீடு வீண் போகாது. நம்ம பூ போட்டு சாமி கும்பிடுறோமோ இல்லையோ அது வேற விஷயம். காலையில ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம், சாயந்தரம் ஒரு விளக்கு. அதுவும் வாசல்ல விளக்கு ஏத்துனா இன்னும் சிறப்பு. 2 வேளையும் வீட்டு வாசல்ல 2 தீபம் ஏற்றி வைத்தால் அது ரொம்ப சிறப்பு. இப்ப நம்ம அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், கன்னியில் சந்திர பகவானும் ஆந்தி பகவானும், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான். வீட்டில் விளக்கேற்றினால் வீண் போகாது அப்படின்றது அந்த நாள்ல இருந்து ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, விளக்கேற்றிய வீடு வீண் போகாதான். ஏன்? அதாவது வீட்டில் விளக்கு ஏற்றாதீர்கள் என்று நேரடியாக சொன்னா நீங்க கேட்பீர்களா? கேட்க மாட்டீர்கள். மதம் மாற்றிவிட்டால் வீட்டில் விளக்கு ஏற்றுவதில் இவ்வளவு விஷயம் இருக்கா? இல்லை, இருக்கே அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ளலாம். விளக்கு எரிந்த வீடு வீணாய் போகாது என்று ஒரு பழமொழி உள்ளது. நாம் வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி ஏன் விளக்கேற்றோம்?
தெரியுமா தெரியாதா? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இது. தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றி உள்ள தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது தேவையற்ற கதிர்களை ஈர்க்கும் சக்தி உண்டு. அவ்வாறு ஈர்க்கும் போது நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். நம் சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும். 2 நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தால் வீடே மயானம் போல் தோன்றும். உடல்ல ஒரு சோர்வாக இருப்பார்கள். இதுவே விளக்கேற்றுவதின் தத்துவம் தான் இது. ஏன் அப்படின்னா, நம்ம உடல்ல 7 சக்கரங்கள் இருக்கு. என்னென்ன சக்கரம்? மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மை அடைகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 7 சக்கரத்துல மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மை அடைகிறது. அதே போல மணிபூரகம் அநாகதம் இரண்டும் நெய்விளக்கு ஏற்ற தூய்மை அடைந்து நல்ல பலன்களை தருகிறது. நம் உடலில் இருக்கும் நாடிகளில் சூரிய நாடி, சந்திர நாடி, சுஷம்னா நாடி இந்த மிக முக்கியமாக கருதப்படுகின்ற இந்த நாடிகள். இந்த சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் நமக்கு தருகிறது. சந்திர நாடி என்ன தருகிறது? குளுமையை தருகிறது. சுஷாம்னா நாடி அந்த பரம்பொருளுடன் சம்பந்தப்பட்டு ஆன்மீக பாதையை வகுக்குகிறது. அதே போல நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற சூரிய நாடி சுறுசுறுப்பு அடைகிறது. நெய் விளக்கு சுஷாம்னா நாடியை தூண்டிவிட உதவுகிறது. பொதுவாக நெய் தீபம் சகலவித சுகங்களையும் வீட்டிற்கு நலன்களையும் தருகிறது. திருவிளக்கு எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம், இதற்கு தடை ஏதும் இல்லை. ஆனால் பொதுவாக மாலை 6:30க்குள் ஏற்றுவதே நமது மரபு. இதை கருக்கல் நேரம் அப்படின்னு அந்த காலத்துல பெரியோர்கள் சொல்வார்கள். கருக்கல் நேரத்துக்கு முன்னாடி வந்துரு அப்படின்னுவாங்க பிள்ளைங்களாம் வெளியில போனா. அதே மாதிரி சூரியன் மறைந்ததும் சில விஷ சக்திகள் சுற்றுச்சூழலில் பரவி வீட்டிற்குள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஒளியின் முன் அந்த விஷ சக்திகள் அடிபட்டு போகும். எனவே அந்த நேரத்தில் விளக்கேற்றுகின்றோம் என்பது அறிவியல் உண்மை. ஒரு நாளிதழில் வெளிவந்த ஒரு நிகழ்வு, அதை சொல்லணும்னு எனக்கு தோணுது, சொல்றேன். அமெரிக்காவில் இருக்கும் தன் மகனின் வீட்டுக்கு ஒரு தாய் சென்று இருக்கிறார்கள். மாலையில் தன் மகனும் மருமகளும் வீட்டுக்கு வருவதை பார்க்கின்றார். இருவரும் வேலைக்கு செல்பவர்கள். நாள் மகன் முன்னதாகவும் ஒரு நாள் மருமகள் முன்னதாகவும் வருவார்கள். ஒரு நாள் மகனை அழைத்து தாமதமாக வரும் காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். உனக்கு இதெல்லாம் புரியாதுமா அப்படின்னு சொல்கிறார்கள். எங்கள் இருவருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ், இருவரும் கவுன்சிலிங் போய் வருகிறோம். 1 மணி நேரத்துக்கு அந்த டாக்டருக்கு கொடுக்கும் தொகை அதிகம். மிக சிறந்த டாக்டர், அவரது சிகிச்சையில் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார். அந்த தாய், நாளை அந்த டாக்டரை பார்க்க போக வேண்டாம், சீக்கிரம் வீட்டுக்கு வர வேண்டும் என்று கூறினார். அடுத்த நாள் மாலை வீட்டுக்குள் நுழைந்த மகன் மருமகள் மூக்கை சுகந்த மனம் துளைக்கிறது. இருவரையும் கை கால் கழுவி உடை மாற்றி பூஜை அறைக்கு வருமாறு தாய் கூறினார். அவர்களும் அவ்வாறு அங்கே செல்கின்றனர். மனம் வீசும் மலர்களின் வாசம், அழகான தீப ஒளி நிறைந்த அந்த அறையில் சற்று நேரம் அமரச் சொல்கிறார் அந்த தாய். இருவரும் தாமாகவே கண்மூடி அந்த சூழலின் இன்பத்தை அனுபவிக்கின்றனர். பின் கண் திறந்த போது கவுன்சிலிங் கிடைக்காத அமைதி கிடைத்ததாக சொல்ல தாயார் மிகவும் மகிழ்ந்தார். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே நிறைய நிம்மதி கிடைக்கும், ஆனால் அது யாரும் உணர்வது இல்லை. குறிப்பு, மெழுகுவத்தி ஏற்றக்கூடாது. இதன் புகை உடல் நலத்தை கெடுக்கும். ஆஸ்துமா, மார்பு புற்றுநோய், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மெழுகுவத்தி கொடுக்கும். அதனால மெழுகுவத்தி ஏற்றக்கூடாது. அதே போல மண்ணெண்ணெய் விளக்கு ஏற்றக்கூடாது.
வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களை தினசரி விளக்கேற்றும்படி சொல்ல வேண்டும். இப்படி செய்தால் அவர்களின் முகப்பொலிவு பன்மடங்கு கூடும். விளக்கேற்றிய வீடு வீண் போகாது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத செய்து பாருங்கள். தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் வீட்டு வாசலிலும் வீட்டின் உள்ளேயும் தீபத்தை ஏற்றி நல்ல மனம் கமழும் ஊதவத்தியோ இல்லை சாம்பிராணியோ நீங்க போடும்போது உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடையும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இது செஞ்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு முன்பு வகுப்பு போடப்படும் சொல்லியிருக்க. இது வெற்றிலை பிரசன்ன வகுப்பு. இது எழுத படிக்க தெரிந்த எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம். தன் வீட்டிற்கு உதவக்கூடியது. நமக்கு நாமே பார்த்து கொள்ளலாம், அடுத்தவர்களுக்கும் இதை பார்த்து சொல்லலாம். ஏன்னா வெற்றிலை பிரசன்னம், வெற்றிலை என்பதே இது தேவ ரகசியம். இது வெற்றிலை அப்படின்ற பேரே வெற்றியை தரக்கூடியது. அதனால இந்த வெற்றிலை பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கணுன்றதுலாம் கிடையாது. அதனால சேர விரும்புவோர் சேரலாம். அதே மாதிரி ஏற்கனவே தாந்திரீக வகுப்பு மாந்திரீக வகுப்பு நம்ம போட்டோம். அந்த வகுப்பு மீண்டும் போடப்படும். அது தேதி அப்புறமா அறிவிக்கிறேன். நம்ம முதல்ல வெற்றிலை பிரசன்ன வகுப்பு போடலாம். அது தேதி நான் அறிவிக்கிறேன். ஏன்னா இப்பதான் 1ஆம் தேதி பிறந்திருக்கு. வர வாரம் எல்லாருக்குமே முகூர்த்த நாள், நிறைய முகூர்த்தங்கள் இருக்கும். அதனால அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக போடப்படும். சேர விரும்புவோர் இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும். நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அரசு வகையில் அனுகூலம் இன்னைக்கு ஏற்படும். வழக்குகள் இருந்தால் அது சாதகமான தீர்ப்புகளாக அமையும். வண்டி வாகனங்களை பழுது செய்வீங்க. வியாபாரத்தில் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் புதுமையான சூழல்கள்லாம் அமையும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. உறவுகள் வழியில புரிதல் ஏற்படும். பண விவகாரங்களில் நாணயத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். நண்பர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். கற்பனை, அதாவது கதை கட்டுரை கற்பனையாக எழுதுபவர்கள், அந்த துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை மேம்படும். போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். மகிழ்ச்சியான நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உடல்ல ஒரு விதமான சோர்வுகள்லாம் ஏற்படும். அதே போல எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாக அமையும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். இன்றைய நாள் அமைதி கிடைக்கின்ற நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பொருளாதார நெருக்கடிகள் ஓரளவு இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு. பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும்.
வேலை செய்பவர்களுக்கு, ஒரு இடத்தில் சென்று வேலை செய்பவர்களுக்கு உங்களுக்கு திறமைக்கேற்ற உயர்வும் நல்ல முன்னேற்றமும் வருவாயும் இன்னைக்கு கிடைக்கும். பேச்சில் சில அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். கல்வி தொடர்பான செயல்பாட்டில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். அது புரிகின்ற ஒரு தன்மை மாணவர்களுக்கு ஏற்படும். வீடு மனை விருத்திக்கான உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்கள் மூலம் தன வரவுகள் கிடைக்க, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனதில் நினைத்திருந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். சக ஊழியர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நல்ல ஒற்றுமையும் அமைதியும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்ப்புகள் இன்னைக்கு இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க, பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா எல்லா விதத்திலும் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யும்போது அந்த இடத்துல எதிர்ப்பு வரும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும். அதனால நீ கொஞ்சம் கவனமா இருங்க எல்லா விஷயத்திலும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மனசுல ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு இன்னைக்கு விலகும். அதே மாதிரி வேலையில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்க, வாழ்க்கை துணையின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பாராத தேவையற்ற செலவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். தாயின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. வேலை ஆட்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலை காணப்படும். இன்றைய நாள் மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாகும். அதே மாதிரி காது தொடர்பான உபாதைகள்லாம் ஏற்பட்டு விலகும். மனசுல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். உயர் அதிகாரிகள் ஆதரவு மூலம் தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. இன்றைக்கு அப்பப்போ ஏற்படும் பழைய சிந்தனைகள் அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுடுங்க. ஏன்னா பழச நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா மற்ற வேலைகளை நம்ம செய்ய முடியாது. ஒரு உயர்வு நமக்கு வராது, ஒரு அமைதியே இருக்காது பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா. அதனால அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா போட்டுட்டு இன்றைய வேலை என்னவோ அது அழகா சிறப்பா செய்யுங்க. இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு நட்பு வட்டாரமும் இன்னைக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியின்மையான ஒரு நாளாக இருக்கும். கவனமா இருங்க. மனசை ஒரு தெளிவோடு இன்னைக்கு வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வெளிவட்டத்தில் மதிப்பு மரியாதைகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு, இப்போ ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து சரியாகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்கள இன்னைக்கு மருத்துவம் குறித்த ஆலோசனை, உங்களுக்கு மாற்று ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பண வரவை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். சகோதரர்கள் மூலம் சாதகமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் கவனம் வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம்
வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற சாதகமான சூழல்லாம் அமையும். மனசுல நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும். சமூக பணிகள்ல சில அனுபவம் மேம்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இன்னைக்கு தந்தை வழியில் அனுசரித்து செல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஏற்படும். கடன் செயல்பாட்டில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா கடன் வாங்கி இருப்பவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதில் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏதும் வராது. இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை. அதிசய நிறநாமன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இன்னைக்கு இருங்க. உத்தியோகத்துல பொறுமையோடு எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டியது அவசியம். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். எதிர்பாரா செலவுகளும் சேமிப்புகள்லாம் இன்னைக்கு குறையும். பொழுதுபோக்கு செயல்களில் உங்களுடைய கையிருப்பெல்லாம் குறையும். அதனால கவனமாக இருங்க. சகோதர வழியில் அனுசரித்து செல்லுங்க. குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த துறை சார்ந்து இருந்தாலும் அதில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு செலவுகளும் இருக்கும், அலைச்சல்களும் இருக்கும். விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை. அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், சேமிப்புலாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனசுல ஒரு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறையும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் இன்னைக்கு கிடைக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு உடல்ல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சோர்வு இல்லாத ஒரு தன்மை அதெல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை. அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.